சோ அதான் பவுல் எழுதுவாரு. இன்னைக்கு நாம என்ன மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன, ஐயோ பிசாசு வந்துட்டான், ஐயோ பிசாசு வந்துட்டான். ஆமா, அவன் வரமான் தான். Who said he will not come? இயேசு சொல்ல வரமாட்டான்னு சொல்லியே. Jesus never said. பேதுரு கிட்ட சொல்லுவார், என்ன சொல்லுவாரு? லூக்கா 22 படிச்சீங்கன்னா அங்க பேதுரு கிட்ட சொல்லுவார், அப்பா பிசாசு உங்களை என்ன பண்றாரு, என்கிட்ட பெர்மிஷன் கேட்டான், உங்களை சுழைக்கிறதுக்காக என்கிட்ட பெர்மிஷன் கேட்டான். ஆனா நான் என்ன பண்ணி இருக்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபித்து இருக்கிறேன். பீட்டர், I prayed for you. நீ இப்ப என்ன பண்ணு, ஆஃப்டர் சம்டே இதெல்லாம் நடக்கும், யூ ஆர் கோயிங் டு டினை மீ 3 முறை. இதெல்லாம் நடந்த பிறகு நீ பலப்பட்ட பிறகு மத்தவங்களை பலப்படு. சோ யூ ஸ்ட்ரென்தன் அதர்ஸ். இப்போ இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். லூக் 22 என்ன வசனம் அது? 31 வசனம் படிங்க அத. Simon Peter listened. Satan and asked exclusively that all of you be given up to him, out of the power and keeping of God, that it might swift all of you like grapes. என்ன பெர்மிஷன் கேக்குறாங்க பிசாசு வந்து இயேசு கிட்ட? சீமோனே சீமோன், அங்க பேதுருன்னு சொல்ல ஆண்டவர். நல்லா கவனிங்க. புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். He knew. ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா every time God had an encounter. மத்தேயு 4:4 லூக்கா 4:4 மொதல் வார்த்தை பிசாசு சொல்றான், நீ தேவனுடைய, if you are God's son, தேவனுடைய குமாரனே ஆனால். He knew. பட் he என்ன பண்ணா, அவர் தேவனுடைய குமாரன் தெரியும். He is a God, ஃபிளஷ்ல வந்தான்னு பிசாசுக்கு தெரியும். பட் அங்க கன்ஃபியூஷன் பண்ணணும். If you are the son of God, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது, அவ்வளவுதான். தேவன் சொன்னது உண்டோ, he will question you, he will make you to question God. அதை தெரிஞ்சுக்கணும் நாம. அதான் பவுல் எழுதுவாரு 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல. அவர் என்ன சொல்லுவாருங்க, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு ஒண்ணு புதுசால புரியாதது இல்ல. You should be every believer in Christ Jesus. You should know the devil is a deceiver. அவன் வஞ்சிக்கிறவன், ஏமாத்துகிறவன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு புரியாம இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நம்ம எதுக்கு அவன் தந்திரங்களை புரியாம வாழ்ந்து கொண்டிருக்கோம்? Because we allow him. அவன் பயன்படுத்த நம்ம இடம் கொடுத்துறோம். சோ அந்த குழப்பெல்லாம் வந்த பிறகு then we regret for it. அவன் சொல்றான், அவன் வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும், this is from devil. அவன் தான் கொண்டு வரான், அவன் தான் பிரச்சனை உருவாக்குகிறான். இமிடியேட்டா என்ன பண்ணோம், பைபிள் சொல்லுது யாக்கோபுல, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி. You have to learn to stand against the wiles and plans of the devil. உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் உலகத்துல யாருக்கும் இல்லை. What God given authority you have, God given power you have to rebuke the devil. உங்க சத்தத்துக்கு தான் பிசாசு நடுங்குறான். Don't live in the அவனுடைய தந்திரம் புரியாம வாழாதீங்க. When you stand, when you every time you say to the devil, get out, he trembles. நீங்க every time you go to God, ஆண்டவரே நான் காப்பாத்துங்க, ஆண்டவர் சொல்ல உனக்கு அதிகாரம் கொடுத்துறேன். What are you doing with your authority and power that I given you? Go do it. I'm not going to come to rescue. உங்களை ஹெல்ப்புக்கு நான் வர மாட்டேன். உனக்கு கொடுத்ததை நீ பயன்படுத்த, தானா காரியங்கள் நடக்கும். Hallelujah. There are prayers that I have to pray to God. There are words that you have to use against the devil. So அதுதான் செய்வோம். அன்னைக்கு விபத்து நடந்துச்சு, ஏதோ விபத்து நடக்கல. It was designed by the devil. ஆனா அந்த நேரத்துல கூட தேவன் என்ன பண்றாரு, அவருடைய மாஸ்டர் டிசைன் இருந்துச்சு, அதுதான் நடந்தது. அவன் போட்ட டிசைன் வண்டியை தாங்க சேதம் பண்ண முடிஞ்சு, பணத்தை கொஞ்சம் நஷ்டம் தான் உண்டு பண்ண முடிஞ்சு. ஆனா தேவன் போட்ட டிசைன் என்னங்க? ஹல்லேலூயா. பிசாசு சொன்னான், இல்ல முடிஞ்சிச்சு இயேசு கதை. மறுபடியும் உயிரோட யூத ராஜசிங்கம் அவர் எழுந்து வந்தார். ஹல்லேலூயா. The same plan.
அவங்க சொன்னாங்க, அப்படியே ஒரு ஷாக்கான நிலைமையில பிரதர் இருந்தாருன்னு. என்னமோ ஆயிடுச்சு. பட் வாட் டிட் காட் டு? விசுவாச பார்த்து சிரிச்சிருக்கலாம். நீ ஊழியக்காரன் ஆகிறதாவது, நீ உன்னை தேவன் பயன்படுத்துறது முடிச்சிட்ட பத்தியா கதை. And what did God do? Resurrected. Hallelujah. Resurrected. Every time you go through a situation, there is already a resurrection power that is awaiting for you to rise up to that occasion. சூழ்நிலை நடுவுல, பிசாசின் நடுவுல எழுந்திருக்கக்கூடிய உயிர்த்தெழுதின் வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? we don't know. நீங்க எபேசியன்ஸ் சாப்டர் 1 verse 19 படிச்சு பாருங்க. எபேசியன்ஸ் 1:19. And what is the immeasurable and unlimited and surpassing greatness of his power in and for us who believe, as demonstrated in the working of his mighty strength. தமிழ்ல படிங்க. தாம் கிறிஸ்துவை, நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. தாம் கிறிஸ்துவை, யாருங்க? God Almighty. அவர் சொல்ற தேவன் என்ன பண்ணாரா? When he raised Christ from the dead, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து, எங்க இருந்துங்க? From the dead, மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்துல நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையை விசுவாசிக்கிறவர்களாகிய, நல்லா கவனிங்க, யாருக்கிட்டங்க? விசுவாசிக்கிறவராகிய நம்மிடத்தில். those who believe, those who are believers in Christ Jesus, those who are been baptized in the power of the Holy Ghost. விசுவாசிக்கிறவராகிய நம்மிடத்துல காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் ஜெபம் பண்றாரு. என்னன்னா ஜெபம்? அப்பா, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட அந்த வல்லமை கிரியை செய்யறது நீங்க தெரிஞ்சுக்கணும். I don't want to be a blind eyes. சும்மா ஏதோ சர்ச்சுக்கு வந்தேன், ஏதோ ஜெபம் பண்ணேன், ஏதோ பைபிள் படிச்சேன். இல்ல, you have to rise up. அவங்க வந்தாங்க, அதை சொன்னாங்க, இவங்க வந்தாங்க, இதை சொன்னாங்க. அவங்க ஒருத்தரும் வரும்போது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாமத்துல கர்த்தருடைய பிள்ளைங்க உண்மையா வரும்போது, அவங்க வரும்போது they will bring peace, they will bring joy, they will bring God's word. ஒவ்வொருத்தரும் don't ever think ஏதோ ரட்சிக்கப்பட்டியாப்பா, சரி பாத்துக்கோ, லைஃப் ஜீவனை பாத்துக்கோ, அப்படியே பார்த்து போ. நம்ம பெத்தவங்க சொல்றாங்கல்ல, பார்த்து போ. சின்னதுல இருக்கோம், ஸ்கூலுக்கு போ, பார்த்து போடா. பஸ் வரும், அப்பெல்லாம் பஸ் இல்ல, ஆட்டோ தான் வரும். ஆட்டோ வரும், ஸ்கூட்டர், சைக்கிள் வரும், பார்த்துப்போ. மிஞ்சி போனா எங்கேயோ ஒரு ஸ்கூட்டர் இருக்கும், எங்கேயோ ஒரு ஆட்டோ இருக்கும், முக்காபாகம் சைக்கிள் இருக்கும். அதுக்கே பார்த்துப்போன்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் நம்ம பார்த்துப்போன்னு சொல்றது இல்ல. அவர் என்ன பண்றாரு? கரத்தை பிடிச்சவர் நடத்துகிறவரா இருக்கிறார். யூ டோன்ட் பிலீவ் தட். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நம்ம கரத்தை பிடிச்சு அவர் நடத்துகிறவரா இருக்கிறார். அதுதான் எழுதி வச்சு ஐசையா 41:10 என்ன சொல்றாருங்க? ஏசாயா 41:10 இதோ உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன். படிங்க அத. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். சோர்ந்து don't be discouraged. No, I am your God. I will strengthen you. I will help you. I will hold you with my victorious right hand. எவ்வளவு வார்த்தை சொல்றாரு பாருங்க. தமிழ்ல படிங்க. பயப்படாதே, நான். ஹல்லேலூயா. இதெல்லாம் பைபிள்ல தான் இருக்குது. அவர் சொல்றாரு,
இதெல்லாம் பர்சனல் டாக்கிங் காட் டு யூ அண்ட் மீ. பயப்படாத, எங்க இருக்கிறேன்? நான் உன்னோடு இருக்கிறேன். அடுத்து, திகையாதே, நான் உன் தேவன். ஏன் பயப்படாத? ஏன் நான் உன் கூட இருக்கிறேன் தெரியுமா? I am your only God. அர்ஜுனா, there shall be no other God besides me. என்னை தவிர உனக்கு வேற தேவன் உண்டா இருக்க வேண்டாம். I am your God. I am your God. அந்த God தான் சொல்றாரு, I want you to recognize the resurrection power of Christ Jesus. Ephesians 1:18-19. நான் ஏன் அப்படி சொல்றேன்? அவங்க படிக்க நான் சொன்னதுக்கு, பிகாஸ் இட் இஸ் பீன் மனப்பாடம் ஆயிருச்சு எனக்கு. Every day I keep saying the same word. Hallelujah. நான் உன்னுடைய தேவன். See, ஒரு பெரிய இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து நம்ம பார்த்து சொல்றோம், I am your friend. என்ன பண்ணுவோம்? அவர் சொல்றது நிஜமா போயது. பட் என்ன பண்ணுவோம்? 4 பேர்கிட்ட சொல்லுவோம், தெரியுமா, வந்தாருங்க. அங்கேயே போறது. நம்ம சிஎம் வந்து சொன்னாலுமே நமக்கு தலைகால் புரியாது. அதை சொன்னா 4 பேர் வந்து கேட்பா, ரெக்கமெண்டேஷனோட வரும், ரெக்கமெண்ட் லெட்டர். இங்க ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு, when God says I am your God, ஏதோ கேட்டு நல்லா இருக்குதுங்க, ஓகே இல்ல, I am your God. ஒரு மனுஷன் வந்து ஒரு பெரிய லீடர் தெரிஞ்சாலுமே நிறைய பேர் வருவாங்க ரெக்கமெண்டேஷனோட. அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருப்போம். அப்போ அவர் சொல்ற I am your Godனா, அப்போ எத்தனை பேருக்கு நீங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம்? எத்தனை பேருக்கு நீங்க ஜெபம் பண்ணலாம்? எத்தனை பேருக்கு நீங்க விடுதலையை வாங்கி கொடுக்க முடியும்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அற்புதர்களாக நீங்க மாற முடியும்? எத்தனை பேருடைய கண்ணீரை நீங்க துடைக்க முடியும்? எத்தனை பிசாசுடைய வல்லமைகளை அழிக்க முடியும்? Hallelujah. If God, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பாரான மனுஷனுக்கு, if God is on our side, what can man do? Mere man can do. If God பயப்படாதே, என்ன, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏன் பயம் வருது? Why do you fear? Why do you நமக்கு பயம் வருதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? பயம் வருதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? ஏதோ ஒரு ஆபத்து வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ரொம்ப பயம் எப்ப தெரியுமா வரும்? ஒருத்தரும் பக்கத்துல இல்லைன்னா தான் ரொம்ப பயம் வரும். தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணுமே ஆகலைனாலும் ராத்திரி 12-1 மணிக்கு எங்கேயோ ஒண்ணு இல்லாத, ஒரு ஜன நடமாட்டம் இல்லாத இடத்துல உங்க கார், உங்க வண்டி நின்னு போகுது. எப்படி இருக்கும்? சந்தோஷமா. நாம பாடுற பாட்டு இதெல்லாம் பாடலாம், ஆனா பயத்துலதான் பாடிட்டு இருப்போம். விக்டோரியஸ் சாங் கிடையாது. ஜாலியில வெற்றி அடைஞ்சிட்டோம்னு பாட மாட்டோம். ஐயோ பிசா யாருன்னா வந்துட்டா என்ன பண்றது? அங்க அந்த பாடத்துலதான் இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம், இயேசுவே 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 இயேசுவே. ஏன் சொல்லுங்க? பயம் ஏதாச்சும் ஆயிருமா? யாருன்னா வந்து கொள்ள அடிச்சுன்னு போயிருவானா? யாருன்னா வந்து என்ன அடிச்சிருவானா? ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருச்சுன்னா நான் என்ன பண்றது? அப்ப ஆண்டவர் கர்த்தருடைய பதில் என்ன? பயப்படாது, என்ன, நான் உன்னோட இருக்கிறேன். தாவீது சொல்ல, நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன். Amen. Hallelujah. When you are alone, when fear tries to come and hit you, உங்களை வந்து பயம், அந்த பயத்தினால் வரக்கூடிய காரியங்கள் தாக்கும் போது நம்ம நிறைய நேரத்துல there is a God, நம்ம என்னோட ஒரு தேவன் இருக்க, என்னை ரட்சித்தவர், என்னை மீட்டெடுத்தவர் என்னோட இருக்கிறார் ஞாபகம் வரதுல மாறா. ஐயோ
நம்ம என்ன பண்ணோம்? அந்த பயம் வரும்போது இந்த சத்தம் வரணும். நான் உன்னோடு தேங்க்யூ லார்ட். பயப்படுகிற சூழ்நிலை வந்தது. ஆனால் என்ன பண்ணோம்? ஆண்டவரே நீர் என்னோட இருக்கிறீர். தாவீதுடைய கன்ஃபெஷன் அதுதான். நான் எல்லா சூழ்நிலை கர்த்தர் எப்பொழுதும் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அவர் சொல்றாரு, கர்த்தர் எப்பொழுது எங்க இருக்கிறாருங்க? என் வலது பாரிசத்துல. He had that confidence that God is always and every time, every moment of his life he was with him. நல்ல நேரத்துல மாத்திரம் இல்ல, தாவீது பாவம் செய்யும் போது கூட he knew God was with him. நினைச்சுக்காதீங்க பாவம் பண்ணும் போது ஆண்டவர் அப்படியே தூரம். He's there. He's there. அந்த நேரத்துல உடனே ஒரு பெரிய கோல் எடுத்து படார் படார்னு அடிச்சு அப்படி எல்லாம் சொன்ன மெல்லிய சத்தத்தோட சொல்லுவாரு, நோ மகனே மகளே, repent, turn back. அதுதான் ஆண்டவருடைய சத்தம். I mean, it doesn't bring guilt. It doesn't make you to enter into condemnation. அவர் மாறாக என்ன பண்ணுவாரு? He will make you triumph. அவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அடுத்து திகையாதே. திகையாதே என்னங்க? இப்ப சொன்னாங்கல்ல, அவருப்பா அப்படியே ஷாக்ல, எனக்கு ஒரே பயம் வந்துருச்சு. அதுதான் திகைப்பு. என்னாச்சு? திகச்சு போய் நிக்கிறது, ஒரு ஷாக்ல நிக்கிறது. இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? டிஸ்கரேஜ். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எல்லாத்தையும் டிஸ்கரேஜ் தானா? அப்போ சோர்ந்து போகிறதுன்னு அர்த்தம். NKJV என்ன சொல்லுது? dismayed. Dismayed. Hallelujah. Do not get stuck in terror. பயம், கலக்கம். and தமிழ் திகையாதே. என்னவா? நான் உன்னோட இருக்கிற, திகையாதே, நான் உன்னுடைய தேவன். I am your God. Why don't you believe it? Why don't you trust it? அநேகத்துல இயேசு கூப்பிடுதே, ஐயோ இயேசுவே என்ன ஆயிடுச்சோன்னு. அவர் சொல்ல, அவர் கடவுளா இருக்கிறார், அவர் தேவனா இருக்கிறார், மரித்து உயிரோடு எழுந்தவரா இருக்கிறார், அவர் என்னோட இருக்கிறார், அவர் என் பட்சத்துல இருக்கிறார். Devil, what can you do to me? அந்த எண்ணம் வருது இல்ல? அவரே சொல்ற, நான் உன்னுடைய தேவன்பா. ஏதோ பொம்மை எத்தனோண்டு இல்ல, செஞ்சு என பொட்டியில வச்ச அந்த தேவன் அல்ல. Hallelujah. I'm a God who lives forever and ever. I'm so powerful. என்னை தாகோருடைய ஆலயத்துல கொண்டு போய் வச்சுனா தாகோன் தான் விழுவான், நான் விழ மாட்டேன். Hallelujah. I will always prove. See, God from the beginning was proving himself that is God, 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 God. சாத்ராக், மேஷக், ஏபேத்நேகோ அக்கினி சூளையில போடும்போது God proved, I am your God. அதை பார்த்தா நேபுகாத்நேச்சர் சொல்றான், there is no other God like the God of Israel. இந்த மூன்று பேருடைய தேவனை போல ஒரு தேவன் இல்ல. See, if you believe, he will prove to you that he is God. உனக்கு முதல்ல ப்ரூவ் பண்ணுவாரு. உன்னை சுத்தி இருக்கிற நடுவுல he will prove himself that he is God. சொல்ல, திகையாதே, நான் உன் தேவன். என்ன பண்றேன்? தேவனா இருந்து என்ன பண்றேன்? நான் உன்னை பலப்படுத்துவேன். I will strengthen you. என்ன ஸ்ட்ரென்த்னுங்க? அங்க சொல்ற வேர்ட் எப்படி தெரியுமா? I will give you the dunamis power, dynamite power. உனக்கு ஸ்ட்ரென்த், தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய பலன். God will say, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீ பலன் அடைவாய். What was the strength? What was the power? It's the dynamite power. If you have God, உங்ககிட்ட தேவன், if you believe that God, see, God is there.
If you believe that God is with you, உங்களோட தேவன் இருக்கிறார், உங்க பட்சத்துல இருக்கிறாரு, he is living in me, he is walking, இதெல்லாம் தெரிஞ்சுனா எப்படி தெரியுமா? You don't walk ஏதோ வல்லமையில இல்ல, you walk with the dynamite power inside of you. உங்களுக்குள்ள என்ன இருக்குதுங்க? டைனமைட் பவர். உங்களை தொட்டான் பிசாசு செத்தான். Do you know that? அது ஏன் நடக்கலன்னா we don't believe. அவருடைய வல்லமையும் சத்துவமும் எனக்குள்ள இருக்கிறன்னு என்னைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை நம்ப ஆரம்பிக்கிறாங்களோ, அறிக்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அது நிஜமாலுமே வாழ்க்கையில நிஜமா தான் இருக்குது. அது போல ஒரு உணர்வுல நீங்க வாழ்றீங்களோ, சாத்தான் வந்தான், தொட்டான்னா அவன் செத்தான். That is the power you have, you possess in you. நான் சொல்லலங்க, ஆண்டவர் சொல்றாரு. It's the words of God. திகையாதே, நான் உன் தேவன். நான் என்ன பண்றேன்? உன்னை பலப்படுத்துறேன். உன்னை நான் பலப்படுத்துறேன், பலப்படுத்தி உனக்கு ஹெல்ப் பண்றேன். எதுக்கு ஹெல்ப்? To understand His might, to understand His glory, to understand who God is. இன்னைக்கு இது நமக்கு வேணும், நிறைய வேணும். அதனாலதான் அன்னைக்கு சொன்னேன் நான், போன சண்டே, you need to know who your God is. You need a revelation of God. Ephesians 1:17. உங்களுக்கு தெரியணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவன் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் மறைச்சு வச்சுருக்கிறார். நீங்க கேட்கும் போது அப்படி அந்த காலத்துல இந்த அம்மாமாருங்கெல்லாம் சுருக்கு பை வச்சிருப்பாங்க தெரியுமா? சுருக்கு பைங்க சொருவி இருப்பாங்க. அந்த அதுக்குள்ள இருக்கும், எல்லாம் மடிச்சு 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 மடிச்சுன்னு தான் இருக்கும். அது எடுக்கும் போதே கரெக்டா ஒண்ணுதான் எடுப்பாங்க. ஹல்லேலூயா. வராது, எல்லாம் வராது. சுருக்கு பை எடுத்து கொட்டினாதான் தெரியும். ஆனா சுருக்கு பையில இருந்து அவங்க அந்த சுருக்கு பை அப்படி எடுத்து விரல விட்டு 2 விரல விட்டு எடுக்கும் போது ஒண்ணுதான் வரும். அவ்வளவுதான் கொடுப்பாங்க. 5 பைசானா 5 பைசா தான் வரும், அவ்வளவுதான் வரும். எங்ககுது? ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? சுருக்கு பையில வைக்கல. He wants to give you an abundance. I've come to give life in abundance. அவர் உங்களுக்கு பலத்தை கொடுத்தார், சகாயம் ஹெல்ப் பண்றாருன்னா ஏதோ வாப்பா கீழே விழுந்துட்டியா, வாப்பா தூக்கி விடுறான், அப்படி இல்ல. பேதுரு என்ன பண்ணாங்க? பார்த்தான், பயந்தான், காற்றையும் தண்ணீரையும் சத்தத்தையும் பார்த்தான். அப்படியே ஐயோ ஐயா ஐயரே என்ன காப்பாத்தணும். ஆண்டவர் ஐயோ பேதுரு வாட் இஸ் திஸ் அவர் சொல்லல. அப்படி பிடிச்சி அவனை கையை பிடிச்சி அப்படி தூக்கி நிறுத்தணும். யூ டு திங்க், அதை கொஞ்சம் கற்பனை பண்ணணும். பைபிள் படிக்கும் போதெல்லாம் அப்படி யோசிக்கணும், எப்படி தூக்கி இருப்பாரு, எப்படி தூக்கி இருப்பாரு. அப்படி தூக்கி அப்படி நிறுத்தின மாத்திரத்துல பேதுருடைய கால் கீழே இருக்கிற தண்ணி என்ன ஆயிடுச்சுங்க? சாலிட் ஆயிடுச்சு. போனாலும் கால் கீழே போக மாட்டேன். ஹல்லேலூயா. இப்ப பேதுரு யோசித்து பாருங்க, இயேசுவை பாக்குறான், கீழே பாக்குறான், இயேசுவை பாக்குறான், கீழே பாக்குறான். அதுக்கு முன்னாடி அதை காத்த பார்த்தான், எல்லாத்தையும் பார்த்து பயந்து உள்ள போனான். ஹல்லேலூயா. நான் இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? இயேசு பக்கத்துல கருத்தை பிடிச்சிரு, எங்க பிடிச்சிருக்கிறாரு? அவன் பக்கத்துல இருக்கிறார், வலது கையை நீட்டி அப்படி பிடிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பேதுருடைய லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிருக்கிறாரு. பிடிச்சிட்டு என்ன பண்ண? 2 பேரும் நடக்கிறாங்க. பேதுரு ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கிறான், உள்ள போக மாட்டேங்குது. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு I will help you, I will lend my helping hand. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will be helping you. எப்போ வரைக்குங்க?
நீங்க நித்தியத்துக்கு போற வரைக்கும், பூமியில இருக்கிற வரைக்கும் அவர் சொல்றார், நான் இல்லைன்னா உன்னால முடியாது. அன்னைக்கு many try to outwit God. நான் பார்த்துக்குவேன், நான் ஒன்னும் முடியாது, ஒன்னும் முடியாது. எவ்ரி டைம் an issue comes, அப்படியே பார்த்தீங்கன்னா நான் பலப்படுத்துறேன், டோன்ட் வரி. என்ன பலனுங்க? ஐ வில் ஹெல்ப் யூ. என்ன பலனு? ஐ வில் ஹெல்ப் யூ. ஏதோ சும்மா அப்படி எந்திரிச்சு உதறிட்டு தள்ளிட்டு போறது இல்லை. எந்திரிச்சு நிக்க வச்சு அவர் பல சகாயம் பண்ணார்னா, யூ வில் ஒன்ஸ் அகைன் வாக் வித் தி பவர் ஆஃப் காட். யூ வாண்ட் டு வாக் இன் டிமிடிட்டி எல்லாம் நடக்க முடியாது. யூ வில் நெவர் வாக் இன் டிமிடிட்டி, யூ வில் வாக் இன் தி பவர் ஆஃப் காட். அந்த ஸ்ட்ரென்த், ஐ வில் சே, உனக்கு நாங்க சகாயம் பண்ணுவேன். இங்கிலீஷ்ல ஐ வில் ஹெல்ப் யூவா? I will help you. I will help you. மலை மேல ஏறியா, I will help you. அவர் ஹெல்ப் பண்ணா நீ சோர்ந்து போகும். You will never become tired in your ministry, in your prayer life. எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்ணும்போது சோர்ந்து போறோம், ஜெபிக்கிறதுக்கு சோர்ந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஐயோ ஜெபம் பண்ணுமா, ஜெபம் பண்ணுமா. டயர்டாயிரும். அதனால ரோமர் 8:26 எழுதி இருக்குது. எதுக்குன்னு? ஹல்லேலூயா. ஆவியானவர் என்ன பண்றாராம்? நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராராம். என்னன்னு? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாது இருக்கிற வேளையில ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறாராம். He says, you can't, I can. நான் சொன்ன I can't, I can. I will help you. I will help you. எங்கங்க? உன் பிரேயர்ல, உன் ஃபெய்த்ல. If you say I have no faith, and சொல்றார், just believe, you will have a miracle. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அவர் என்ன பண்ணுவாராம்? என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். My right shall hold you with my righteous right hand. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்ல, ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் என்ன? I will uphold you and retain you with my victorious right hand. My victorious right hand. See, if you are in the hand of God, கர்த்தருடைய கரத்துல நீங்க இருப்பீங்கன்னா, there is no word called failure or defeat in your life. You cannot live in failure and defeat. தெரியுமா? அதான் பேதுரு சொல்வார், என்னன்னு? அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்க. அவர் ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்க. Be submissive into the mighty hand of God at the right time. He will lift you up. Hallelujah. So there is no failure in a Christian life. If you know that you are held by God, உங்களை தேவன் பிடிச்சிருக்கிறாரு, உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை விசுவாசம் இருக்குமானால், then you cannot live in failure, you cannot live in defeat. நான் தோத்துட்டேன், that is the lie of the devil. ஏன்னா உங்க வாயில இருந்து அது வர வைக்கணும், அப்பதான் பிசாசு கொண்டாட்டம். நம்பிட்டான் பாரு, நான் சொன்னதை நம்பிட்டான் பாரு, தேவன் சொன்னதை நம்பாம இருக்கிறோம். You cannot be a defeated foe. ரோமர் 8 சொல்லும், we are more than conquerors in Christ Jesus. யாரா இருக்கிறாங்க? நாம முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர். ஏதோ கொஞ்சம் ஜெயிக்கிறவர்கள் அல்ல, முற்றிலும். இந்த ரோமன்ஸ் 8:37 படிங்க அத.
நாம் நம்மில் அன்பு கூறுவதாக ம் முற்றும் ஜெயங்கொள்கிறது. நல்லா அந்த வசனத்தை கவனிங்க. நாம எல்லாவற்றும் எதுலங்க? ஏதோ ஒரு விஷயத்துல, எல்லாவற்றிலும் நாம் நம்மில் நாம் நம்மில், இப்படி பாருங்க, நான் என்னில் அன்பு கூறுகிற. இட்ஸ் நாட் யோர் லவ், இட்ஸ் the love of God. இப்பயும் சொல்றேன், நீங்க சாகர வரைக்கும் உண்மையா தேவனை நேசிக்க முடியும். I cannot love God the way God loves me. I can say I love you Lord. பாதி பொய். His love is for eternity to eternity. அனாதி காலம், அனாதி சிநேகத்தினால் நான் சிநேகித்தேன். நான் பாவியா இருக்கும்போது இயேசு சிலுவையில மரித்ததுனால தேவ அன்பு வெளிப்பட்டதான். Amen. His love is so different. அவர் சொல்றாரு, என்ன வாசிங்க அத 37. எல்லாவற்றிலேயும் யோசிச்சு பாருங்க, நீங்க எதுல தோல்வியை பார்த்துட்டு இருக்கிறீங்க? We are witnessing and living in failures in what all things. கொஞ்சம் மனசுக்குள்ள கொண்டு வாங்களா அதெல்லாம். Remember it. Where you feel that you are a failure, where you feel it's a defeat, where you say, எந்த இடத்துல நீங்க சொல்றீங்க இது முன்னேற முடியாது, இது நடக்காது, இது இப்படி இருக்கிறது, அந்த இடத்துல you take God's word. எல்லாவற்றிலும், in all things. பைபிளை படிக்க கத்துக்கங்க. In all things. சொல்லணும் சத்தம், in all things. What all, இதெல்லாம் வருது, நீங்க தோத்து போயிருவீங்க நினைக்க வருது. சோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். அதெல்லாம் வச்சுட்டு in all things, இதெல்லாம் in all things, in all things. எப்படி இருக்கு? எல்லாவற்றிலும் என்னில் அன்பு கூறுகிறவராலே முற்றும், எல்லாவற்றிலும் முற்றும் நான் எப்படி இருக்கிறேங்க? ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். I cannot be a failure in the will of God, in the plan of God, in the purpose of God. I cannot live a failure life. சிங்கத்துக்கு பிறந்த சிங்க குட்டி எங்கன்னா தோத்து போனதா சரித்திரம் படிச்சிருக்கிறீங்களா? சிங்கம் எப்படி வாரியரா இருக்குதோ, அந்த குட்டியும் வளரும் போது இட் பிகம்ஸ் அ வாரியர். சிங்கம் குட்டி ஆட்டுக்குட்டியா மாறுறதுக்கே சான்ஸ் கிடையாது. இட் would always become a lion. அதான் கர்த்தர் செய்வார். என்னில் அன்பு கூறுகிறவராலே. இன்னைக்கு most of us don't believe that God loves me. அவருடைய நேசத்தை குறிச்சு we still have doubt. அவர் என் மேல அன்பு வச்சிருந்தா ஏன் இதுக்கு நடக்கணும்? நான் கொஸ்டின் பண்ணணும். நான் உண்மையா அவர் மேல அன்பு வச்சிருந்தா நான் ஏன் இந்த தவறான வழியை நான் செய்யணும்? என்னில் அன்பு கூறுகிறவரால், இட்ஸ் நாட் அபவுட் மீ. இட்ஸ் நாம ரொம்ப நம்ம தான் யோசிக்கிறோம். மீ, ஐ, வி இப்படி நினைக்கிறோம். ஆண்டவர் எப்படி பாக்குறாரு? Think about me. Don't think about you. Think about me. என்னில் அன்பு கூறுகிறவராலே. Through him who loved me. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? I'm more than a conqueror through. Yet, amid all these things, we are more than conquerors. We are the church, the body of Christ. We are more than a conqueror. And gain a surpassing victory through him who loved us. And gain a surpassing victory through him who loved us. Through him who loved us. He who loved us. எப்ப அன்பு கூர்ந்தாருங்க? இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனாலயா? No. The Bible says he loved us even before anything came into existence. He loved us in Christ Jesus. Ephesians 1:4. He loved us.
So his love doesn't நம்ம போல அன்பு இல்ல. நமக்கு எல்லாம் நல்லா இருந்தா ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இப்படி பாடும் துக்கமா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அப்படிதான் வரும். தேம்பி தேம்பி பாடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா மாத்திரம் எப்படிங்க? ஸ்தோத்திரம் இயேசுநாதா. பக்கத்துல அக்கத்துல பாடுவோம். We don't look to God. That is our God. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தலின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்தலின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. Hallelujah. So every time நீங்க எந்திரிக்கும் போது எப்படி தெரியுமா? Thank you Lord for loving me. நான் அப்படிதான் எந்திரிக்குவேன். நான் ஏதோ சும்மா கதெல்லாம் சொல்றது இல்லை. Thank you Lord. Thank you என் அநாதி ஸ்நேகத்தினால் ஸ்நேகித்தீரே, காருண்யத்தினால் இழுத்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord for dying for me on the cross and you revealed your love. உம் அன்பை வெளிப்படுத்தின. I don't understand your love and I thank you for loving me. என்னில் அன்பு கூர்ந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னில் அன்பு கூறுகிறவரால தான் நான் ஜெயிக்க முடியும். Not through your wisdom, not through your strength, not through your power, not through nothing about you. It's about the love of God, unblemished love. மாசில்லாத அன்பு, குறைவற்ற அன்பு, பாகுபாடு பார்க்காத அன்பு. பாவியா இருக்கும் போதே எந்த அன்பு இருந்துச்சோ அதே அன்பு இன்னைக்கு தேவன் மேல வச்சிருக்கிறார். With through him who loved me. அந்த அன்புலதான் நான் எப்படி இருக்கிறாங்க? முற்றும். More than, I'm not a conqueror, just a conqueror. I'm more than a conqueror. Hallelujah. நாம் பிசாச பார்த்து நீ எப்படி வரிய வாடா, தேவன் சொல்லி இருக்கிறார். நீ ஒரு வழியா வந்தா 7 வழியா ஓடுவேன்னு சொல்லிட்டாரு. So you come and you will flee because I'm not fighting with you. கொஞ்சம் பாரு, கொஞ்சம் பின்னாடி பாரு, என் கூட இருக்கிறவர் பாரு, என் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறவர் பாரு. He is going to fight with you. More than a conqueror. முற்றும் ஜெயிக்கிற அவர் ஜெயிச்சுட்டு. வெரி குட்ரா, வெரி குட்ரா. யோசே பார்த்தோம், யூத மக்கள் அவங்க யுத்தம் பண்ணி ஜெயிச்சாங்க. தேவன் யுத்தம் பண்ணாரு. ஒருத்தர் ஹெல்ப் பண்ண, அவன் வெட்டி செத்து போனான். அப்ப இவன் போடுறான், போகும்போதே பாடுறான். எல்லாம் இந்த பக்கம் விழுந்து இருக்கிறாங்க, அந்த பக்கம் விழுந்து இருக்கிறான். இவன் தொடர்ந்து பாட ஆரம்பிச்சிடும். கர்த்தர் நல்லவர்க்கு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் அவன் வழி நடுக்கதான். கர்த்தர் நல்லவர், உம்முடைய கிருபை உள்ளது. கர்த்தருக்கு நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. இவன் சொல்ல சொல்ல சொல்ல, ஐயோ ஐயோ, இந்த யோசேபாத்த இந்த யூதா ஜனரி என்ன நல்லவன்னு சொல்லிட்டாங்களே, கிருபை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களே, நான் இப்படி சும்மா இருக்கிறது, நீ அடிச்சுக்கின்னு சாவிடா. அத்தனை சத்ருவும் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அத்தனை பேரும் செத்து போயிட்டான். எனக்கு புரியல, இன்ன வரைக்கும் புரியாதது ஒண்ணு. அவன் வந்தது யுத்தம் பண்றதுக்கு. அவன் வரும்போது எப்படி வரணும்? இப்போ இந்தியால இருந்து இப்போ ஏதோ ஒரு
ஒரு 2 கண்ட்ரிக்கு யுத்தம் நடக்குது, ரைட்? யுத்தம் நடக்கும்போது இங்க இருந்து போற ஆர்மி அல்ல அந்த ஆர்மி வரும்போது எப்படி வருவாங்க? எதை எடுத்துட்டு வருவான்? ரைட். அவன் வந்து ரைஃபிளையும் கன்னையும் டேங்கரையும் எதோ கொண்டு வருவான். ஆனா பைபிள் சொல்லுது இந்த 3 தேசத்தின் ராஜா ஜனங்க என்ன பண்ணாங்களா, யுத்த வீரர்கள் என்ன பண்ணாங்களோ, கோல்டு, சில்வர், டைமண்ட் என்னத்தையோ கொண்டு வந்திருக்கிறான். I still amazes me. சிப்பாயிங்க ரெடி பண்ணு ஃபாலோ நான் என்ன பண்ணுவான், அவன் பார்க்குவான் அது புல்லட்ஸ் இருக்குதா, ஆமினேஷன் இருக்குதா, கன் இருக்குதா, எல்லாம் கிளீனா இருக்குதா, அது மேலதான் அவன் கவனம் இருக்கும். அதுக்கு அடுத்துதான் தண்ணி இருக்குதா, சாப்பாடு இருக்குதான்னு பார்க்குவான். இங்க வரவெல்லாம் எப்படி வராங்க? கோல்டு, நெக்லஸ், பிரஷியஸ் எல்லாம் கொண்டு வரோம். இடுப்பு ஒட்டியானம், தலைக்கு என்ன போடுறாங்களே, இங்க இருந்து போடுறாங்களே, என்னது அது, நெத்தி சுட்டி, காதுக்கு கம்பல், லோலாக்கு, பெருசு பெருசா லோலாக்கு. அவன் டூர் வந்தானா, டூர் வரும் போகும் கூட எடுத்துட்டு போனோம். பட் நான் நினைக்கிறேன் வீட்டுல இருக்கிறதெல்லாம் போனான்ட்டு இருப்போம். கொண்டு வந்துட்டு எல்லாம் செத்து போனா இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் போறாங்க, பாடினே போறாங்க. எவ்வளவு நாள் இங்க விட்டு? 3 நாள் போறோம். போனா அவனுக்கு எடுக்கிறதுக்கு முடியல. அவ்வளோ சொத்து எங்க இருக்குதுங்க? கோல்டு, சில்வர், டைமண்ட், பணம், டாலரு, மணி எல்லாம் எங்க இருக்குதுங்க? அப்படியே விழுந்து கிடைக்குது பேட்டில் ஃபீல்ட்ல. எடுக்கிறோம், அவன் எடுத்து ரொப்புறான், மூட்டையா ரொப்புறான், முடியல. எவ்வளவு நாள்? 3 நாட்கள் கொள்ளை அடித்தார்களாம். 4வது நாள்ல பெலாக்காவில கூடினார்களா. எதுக்கு? அகெயின் டு வர்ஷிப் தி லார்ட். இதுதான், இது கர்த்தருடைய செயல் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. This is our God. This is our God. இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் இறக்கப்பட்டு ஃப்ரீயா எல்லாருக்கும் கொடுத்தாரு. ஒரு இடத்துலயும் நீ கொடு நான் கொடுக்குறேன்னு சொல்லல. எனக்கு வருத்தமா இருக்குது, கவலையா இருக்குது. இப்படி எல்லாம் ஒரு உபதேசத்தை வச்சு ஜனங்களை ஏமாத்துறாங்களேன்னு ஒரு ஆதங்கம் இருக்குது. There is a truth.